ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் மே 28, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் தமிழ் சீரியல் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விடுங்க. லீலாவதி சொல்றாங்க அண்ணாமலைய பார்த்து, "உங்க 2 பேரையும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது மாரி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "இதெல்லாம் பார்க்க பார்க்க நான் அந்த காலத்துக்கே போன மாரி இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க லீலாவதி. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, "என்னக்கா பண்றது? எனக்கும் இதே மாரி இருக்கணும்னு தான் ஆசை. உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. உங்களுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவங்க ஹஸ்பண்டை பத்தி சொல்றாங்க. அப்பதான் ஃபோன் வருது. அருவி சொல்றாங்க, "அம்மா ரொம்ப நேரமா ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லவும், "தோ வந்துருச்சுல்ல" அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. அதை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. "சரி நான் போய் ஃபோன் பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அண்ணாமலை. "பெரியம்மா உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாச்சும் ஃப்ளாஷ்பேக் இருக்கா? பாயசம், ஸ்வீட் மாதிரி" அப்படின்னு வருண் கிண்டல் பண்றாரு லீலாவதிய. "சொல்லுங்க, நாளைக்கு உங்களுக்கும் பெரிய சர்ப்ரைஸ் வச்சிடலாம் இதே மாதிரியே" அப்படின்னு பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அருவி சொல்றா, "பேசாம இதோட பேரு மலரின் நினைவுகள்னு வச்சிடலாம். அது ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது கௌதம் சொல்றாரு, "சித்தப்பா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தானே?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து பின்னாடி ரொம்ப வருஷத்துக்கு போயிட்டேன். என்னோட மலரும் நினைவுகள்னே சொல்லலாம்" அப்படின்னு சொல்றாரு. நாங்க எல்லாமே ஓகே தான். நீங்க பிளான் பண்ணாம ஒண்ணு இதுல ஆட் பண்ணியிருக்கீங்களே, இந்த கனகாமரம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது, "ஆமா நான் எப்பயுமே அண்ணாமலைக்காக வாங்கிட்டு வருவேன். அது மேக்ஸிமம் எப்பயுமே குப்பை தொட்டிக்கு தான் போகும். இன்னைக்கு தான் அது கரெக்ட்டா பயன்பட்டுருக்கு. சூப்பர் சித்தப்பா! எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சந்தோஷப்படுறதுல" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். அதுதான் என்னோட சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதான் அவங்க வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டார்ல கௌதம, அததான் சொல்லிட்டு போறாரு. வருண் வந்து உட்காந்துட்டு இருக்காரு, கால் பேசிக்கிட்டு ஃபோன்ல. இங்க வெண்ணிலா வந்து அவருக்கு காஃபி குடுக்குறாங்க. காஃபி குடிச்ச உடனே அத எடுத்துட்டு போறாங்க. அடுத்தது சார்ஜ் போடுன்னு சொல்றாரு ஃபோனுக்கு. ஒவ்வொரு வேலையா வெண்ணிலாக்கு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் எட்டக்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அண்ணாமலை. "என்ன வருண், நான் அம்மா வந்து போட்டியில வின் பண்ணிடுவேன் போல இருக்கே. உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெண்ணிலா நெருக்கமா வரா போல இருக்கே" அப்படின்னு சொல்லவும், "இதெல்லாம் பண்றதுனால வெண்ணிலா என்னைக்குமே எனக்கு நெருக்கமா ஆக முடியாது. இத வந்து வேலையாளுக்கு சொன்னா கூட தான் செய்வாங்க. இந்த வெண்ணிலாவ நீங்க ஸ்டைலா மாத்துறது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாத்துறது, மத்ததெல்லாம் நீங்க பண்ணிட்டா அவ மேல எனக்கு வந்து உண்மையா அன்பு வந்துருமாமா. அதெல்லாம் அதுலலாம் எனக்கு வராது. நெறையா இருக்கு. அது மனசு சம்மந்தப்பட்டது. அது உங்களுக்கு புரியாதும்மா" அப்படின்னு சொல்றாரு. "ஒரு நிமிஷம் இருங்க. நானே உங்களுக்கு காமிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா, வெண்ணிலான்னு கூப்பிடுறாரு. வெண்ணிலாட்ட தண்ணி கேட்குறாரு. வெண்ணிலா தண்ணி கொண்டு வந்து தரா. தேங்க்ஸ்ன்னு சொல்றாரு. எதுக்குங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? நம்மளுக்குள்ள புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம்" அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு, "உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அத்த?" அப்படின்னு அண்ணாமலைட்ட கேட்குறா. வேணாமான்னு சொல்லிடுறாங்க. "சரி அத்த, நான் போய் சமையல் வேலைய பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்போ போனதுக்கு அப்புறம் சொல்றாரு வருண் அண்ணாமலை கிட்ட, "பாத்தீங்களாம்மா, நான் ஒரு தேங்க்ஸ் சொல்றத ஒரு பேசிக் கர்ட்டஸியா நான் பார்க்குறேன். ஆனா அத கூட ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்ன்னு அவ யோசிக்கிறா. இதுதான் அவளுக்கும் எனக்கும் உள்ள ப்ராப்ளமே. அவள வந்து மேக்கப் போட்டு மாத்துறதுனால எனக்கு அவள பிடிச்சிராது" அப்படின்னு சொல்லும்போது, "இதெல்லாம் நீ சொல்றது வந்து வேலையாள் கூட செய்வாங்க அப்படின்னு நீ சொல்ற இந்த வேலையெல்லாம் மனசார செய்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பொண்டாட்டி தான் செய்வா. வேலையாள்லாம் செய்ய மாட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. "உனக்கு ஒரு நாள் கண்டிப்பா வெண்ணிலாவ பிடிக்கும். அப்போ வந்து நீ வருத்தப்படுவ. இப்படிலாம் நம்ம அவள நெனச்சுட்டோமேன்னு சொல்லி. அந்த நாளு கண்டிப்பா வரும். உறவுக்குள்ள சாரி, தேங்க்ஸ்லாம் சொல்றதெல்லாம் நாகரீகம் நீ நம்புற. ஆனா உண்மையான உறவுல இந்த சாரி, தேங்க்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு வெண்ணிலா நினைக்கிறா. இதுல தான் நீ வந்து வெண்ணிலா விட ஒரு படி குறையிற. சீக்கிரமே நீ வந்து வெண்ணிலாவ புரிஞ்சுப்ப. அப்ப நீ ரொம்ப வருத்தப்படுவ. அந்த நாளு கண்டிப்பா வரும். அப்ப அவள நீ புரிஞ்சுப்ப" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அண்ணாமலை வந்து ஒரு லேடிய வர சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து உட்கார சொல்றாங்க. வெண்ணிலாவ கூப்பிடுறாங்க. கூப்ட்டு, "இவங்க தான் உனக்கு இங்கிலீஷ் சொல்லித் தர இங்கிலீஷ் டீச்சர். இவங்க வந்து 11 to 12 தினமும் 1 மணி நேரம் ஒதுக்கிக்க. அந்த நேரத்துல இவங்க வந்து உனக்கு இங்கிலீஷ் சொல்லித் தருவாங்க" அப்படின்னு சொல்லவும், "அத்தை, அப்போதான் நான் வந்து வீட்ல சமையல் செய்யறதுக்கான நேரம். வேற டைம் மாத்திக்கலாமான்னு" கேட்கும்போது லீலாவதி சொல்றாங்க, "அதுக்கு தான் நாங்கலாம் இருக்கோம்ல. வான்மதி, நாங்க எல்லாரும் பார்த்துக்கிறோம் வேலையாள்லாம். நீ வந்து வருண் மனசுல சீக்கிரமா எப்படி இடம் பிடிக்கலான்ற வழிய பாரு" அப்படின்னு சொல்லி, "நீ இந்த அட்டெண்ட் பண்ணு இந்த கிளாஸ. நாங்க பார்த்துக்கிறோம்" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டு, "நீங்க இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க கிளாஸ" அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ணாமலை. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கிளாஸ் போயிட்டுருக்கு. அப்பதான்
அவங்க சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க வெண்ணிலாவுக்கு இங்கிலீஷ். "உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாமே புரியுது. அத பேசுறது தான் உங்களுக்கு தெரியல. அத நான் ஈஸியாவே கத்து தரேன்" அப்படின்னு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கும்போது வருண் வராரு. "நீ என்ன இங்கிலீஷ் கத்துக்கிறதுனால என் மனசுல இடம் பிடிக்கலான்னு பார்க்குறியா? அப்படிலாம் வந்து இடம் பிடிக்க முடியாது. நீ வந்து ஒரு பேசிக் நாலேட்ஜ்க்காக வேணா கத்துக்க. அதான் உனக்கு நீ தனித்து நிக்கும்போது உனக்கு வந்து உதவும். இதெல்லாம் அம்மாவோட ஐடியான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கிளாஸ் உனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா என் மனசுல மட்டும் இடம் பிடிக்க முடியும்னு நினைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அண்ணாமலையும், லீலாவதியும் "பாத்தியா இவன் என் மனச மாத்தலான்னு பார்த்தா எப்படி பேசிட்டு போறான் பாரேன்" அப்படின்னு லீலாவதி சொல்றாங்க. "கண்டிப்பா அவன் மாறுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு அதுல. சீக்கிரமாவே வெண்ணிலாவ அவன் புரிஞ்சுக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை. அப்பதான் இவங்க இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கத பார்த்து, எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. நம்ப கடைய பார்த்துக்கலான்னு பார்த்தா, இப்போ அதெல்லாம் விட்டுட்டு வெண்ணிலாவுக்கு தனியா இங்கிலீஷ் கிளாஸ்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி வான்மதி கடுப்பாயி நின்னுட்டு இருக்கா. கௌதம் ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் தயிரும் சீனியும் கலந்து எடுத்துட்டு வந்துட்டாரா. நீங்க சாப்பிட்டு போங்க. எங்க அம்மா சின்ன வயசா இருக்கும்போது நாங்க எக்ஸாம் போகும்போது கண்டிப்பா இத சாப்பிட்டு போனா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இத சாப்பிட்டு போனீங்கன்னா நீங்க போற மீட்டிங் நல்லபடியாவே நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன டை இப்படி போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கட்டி விட்டு அவன் நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கிறா. அவன் வந்து வெண்ணிலாட்ட பாய் வெண்ணிலான்னு சொல்லிட்டு போகும்போது இவன்ட்ட சொல்லிட்டு போல வான்மதி கிட்ட. அதனால பாய்ங்க அப்படின்னு சொல்றா. உடனே அவனும் அவளுக்கு பாய் சொல்லிட்டு போறான். அதுக்கு லீலாவதி சொல்றாங்க, "வான்மதியும், கௌதமியும் இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "சீக்கிரமே வெண்ணிலாவ வருண் புரிஞ்சுக்கணும். இதே மாரி அவங்களும் சந்தோஷமா இருக்கணும்" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. "உனக்கு காஃபி போட்டுட்டு தரேன் அண்ணாமலைன்னு" சொல்றாங்க. "சரிக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அப்பதான் குடும்ப ஜோசியர் வராரு. "என்ன விஷயம்? திடீர்னு வந்திருக்கீங்களே?" அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை ஜோசியர்ட்ட. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நான் தான் வர சொன்னேன் அண்ணாமலை. வெண்ணிலாவுக்காகவும், வருண்காகவும் நான் தான் அவங்க சீக்கிரமே ஒண்ணு சேரணும்னு வர சொல்லியிருந்தேன். பூஜை பண்ணலான்ட்டு" அப்படின்னு சொல்லி ஜோசியர்ட்ட உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஜோசியர் சொல்றாரு, "இவங்க ஜாதகப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. உங்க குடும்பத்துல உள்ள எல்லாரும் சேர்ந்து சுமங்கலி பூஜை பண்ணா இந்த குடும்பம் சுபிட்சமா இருக்கும். அவங்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க" அப்படின்னு சொல்றாரு. சரி இன்னைக்கே பண்ணிடலாம். அதனால எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கார வர சொல்லுங்க. பவித்ரா, வான்மதி, வெண்ணிலான்னு கூப்பிட்டு உங்க வீட்டுக்கார வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வான்மதி கௌதம்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்றா. "நான் மீட்டிங் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும் வரேன்னு" சொல்றாரு. அதே பவித்ராவும் வர சொல்லிடுமா அவங்க வீட்டுக்கார அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க. வெண்ணிலாவ வர சொல்லும்போது ஃபோன் பண்றா வெண்ணிலா. வருண் வந்து "வெளில இருக்கேன் என்னால வர முடியாது" அப்படின்னு சொல்றான். "இல்ல இன்னைக்கு வந்து சுமங்கலி பூஜை பண்ணியே ஆகணும். நீ அம்மாக்காகச்சும் வாப்பா" அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. "சரிம்மா இது வந்து ஷூர் கிடையாது. என்னால ட்ரை பண்றேன். முடிஞ்சா நான் எவ்வளோ சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரேன்" அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க. அங்க ஐயர் வந்து சாமிக்கு பூஜை பண்ணி பூஜை தட்டு குடுக்குறாரு. அத வந்து வான்மதி வாங்க வரா. அண்ணாமலை சொல்றாங்க, "இரு வான்மதி, இந்த தட்ட வெண்ணிலா வாங்கட்டும்" அப்படின்னு சொல்லி வெண்ணிலா வாங்க சொல்றாங்க. "என்னையா அவமானப்படுத்துறீங்க? இந்த சுமங்கலி பூஜைய எப்படி நீங்க செஞ்சு முடிக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன்" அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா மனசுல. வெண்ணிலா கோயில் சுத்திட்டு இருக்கா. அப்ப ஒருத்தன் வந்து அவ கழுத்துலேருந்து தாலிய பறிக்க வரான். அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே!